சென்னை KK நகர் பகுதியில் நாடக நடிகர்களின் வீடுகளில் விஷால் அணியினர் வாக்கு சேகரித்து வருகின்றனர். அதே நேரத்தில் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் சரத்குமார் அணியினரின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்று வருகிறது. அவற்றை நேரலையில் பார்க்கலாம். அமைப்புல இருக்கு. அதுல என்னன்னா, நான் நேற்று கூட சரோஜதி அம்மா சந்திக்கும் போது நிறைய பேர் சந்திக்கும் போது நான் இதுதான் சொன்னேன். அம்மா, நான் உங்களை சந்திக்கும் போது நீங்க சொல்ற விஷயம் எனக்கு மட்டும் தெரியுது, எனக்கு மட்டும் புள்ள இருக்குது. இருக்கிற எல்லா இளம் நடிகர்கள் அத்தனை பேருக்கு உங்களோட சேவை நீங்க எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியணுமா. நீங்க எப்படி இந்த விஷயத்துல ரொம்ப கடினமா இருந்தது இந்த படத்துல நான் நடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியணுமா அப்படின்ற ஒரு விஷயம் அதுதான் முதல்ல அமைக்க போறோம். ஒரு லைப்ரரி கண்டிப்பா வரப்போகுது. நம்ம எல்லாம் படிக்கணும். ஸ்கூல்ல படிச்சது முக்கியம் இல்ல, நம்ம பெரியவர்கள் எல்லாரும் என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்கன்றது நம்ம எல்லாம் படிக்கணும். இந்த பசங்க கிட்ட நான் கேட்டது ஒண்ணுதான், அடுத்த 3 வருஷம் எல்லா பார்ட்டி கேன்சல். அதோட அந்த கட்சி இல்ல, பார்ட்டி எல்லாம் கேன்சல். நீங்க பசங்களா நீங்க நம்பியோ இல்ல நம்பாமலே வந்துட்டீங்க. இனி நான் இவங்களால விட மாட்டேன். 3 வருஷம் நீங்க எல்லாம் சேர்ந்து உழைக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் விடுமுறை. அது கூட முதல் வருஷத்துக்கு கட்டுன்னு சொல்லிட்டேன் பசங்க எல்லாருக்கும். ஏன்னா எல்லாரும் உங்களுக்காக உழைக்கணும். இந்த தேர்தல் ஏன் முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கலங்க, பொதுமக்கள் நினைக்கிறாங்க.